ஆண்டவர் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த ஒரு நிறைவான பலன் என்ன அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். நீங்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது 12வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 4ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஒலிமுக வாசலிலே இருக்கிற சகல ஜனங்களின் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளை செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ரூத் இப்போ நிக்கிறாங்களா, ஒருத்தர் செருப்பை கலட்டி போட்டு நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், யாராவது ஒருத்தர் இஷ்டப்படுறவங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்ன உடனே இந்த போவாஸ் இந்த பிள்ளையினுடைய கையை பிடிக்கிறார். இல்ல நான் கல்யாணம் பண்றேன்னு இப்போ திருமணம் நடக்குது. இந்த திருமணம் நடத்தி முடிச்ச உடனே அங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார்கள். அவங்க எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லா இடத்துலையும் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 ஆசீர்வாதத்தை சொல்றாங்க. நீங்க 11வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும். அடுத்து, நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்று இருக்க கடவாய். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமே எனக்கு கிடைக்காது, எதிர்காலமே எனக்கு இல்லை, நான் என்ன பண்ண போறேனோன்னு நினைச்சு வந்த அந்த ரூத்துக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நிறைவான பலன் கிடைக்குது. என்ன நிறைவான பலன் கிடைக்குது அப்படின்னா, கர்த்தர் அந்த மனுஷியை 2 தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இது இவங்க பிளஸ் பண்ணது மட்டும் இல்ல, இப்போ இந்த நகோமிக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, இந்த 2 பிள்ளைகள் இப்போ சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சொத்து 2 மகன்கள் இருந்தா 2 பேருக்கும் ஷேர், 2 பேரும் எடுத்துக்கணும். மூத்தவன் பாதி எடுத்துக்கணும், இளையவன் பாதி எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ மூத்தவனுடைய சொத்தை வாங்குறதுக்கு யாருமே வரல, அவனுடைய மனைவியும் வரல, அவரும் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த போவாஸ் கையில, இந்த ரூத்தினுடைய கையில ஒன்று அல்ல, ஆண்டவர் 2 தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். அனாதையாய் வந்த மகளை, எதுவுமே இல்லாமல் வந்த மகளை, வெறுங்கையாய் வந்த மகளை கர்த்தர் 2 மடங்கு 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நிறைவான பலனை கர்த்தர் தருகிறார். இன்று தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு 2 தனையான பலன் வரும். நீ வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு பலன் தருவார். நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு 2 தனையாய் திரும்பி தருவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் வாக்குரைக்கிறார், இன்றைக்கு நீர் வெறுங்கையாய் இருக்கிறாய் மகளே, இன்றைக்கு நீ வெறுங்கையாய் இருக்கிறாய். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு கொடுக்க போகிறது ஒரு சொத்து அல்ல, ஒரு இடம் அல்ல, ஒரு ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் 2 தனையாய் கரங்களை தட்டும் போதே அந்த மகிமை வெளிப்படுவதாக. உரிமை கொண்டாடுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே எடுத்து தருகிறவர். குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைகள் உண்டாகட்டும். ஆமென். இழந்த அந்த பிள்ளைகளுக்கு 2 மடங்கு இப்பொழுது தரட்டும் ஐயா. யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்த தெய்வம் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு 2 மடங்கு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. 2 மடங்கு சம்பள உயர்வை தருகிற கர்த்தர், 2 மடங்கு வருமானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், அவமானப்பட்ட இடத்துல 2 மடங்கு புகழ்ச்சியை கொடுத்திருக்கிற கர்த்தர்,
நீங்கள் வேண்டி கொண்டதற்கு கர்த்தர் 2 மடங்கு உங்களுக்கு தருகிறதற்கு கர்த்தர் வல்லவர். இது நடக்கும், இது நடக்கும். தேவன் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்க போறார். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் 2 மடங்கு, உங்களுக்கு 2 மடங்கு அபிஷேகம், 2 மடங்கு ஜெப ஆவி, 2 மடங்கு கர்த்தருடைய பலன், 2 மடங்கு 2 மடங்கு இரண்டத்தனையாய் கர்த்தரிடத்திலே வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்படி ஒரு கம்ப்ளீஷனா, அப்படி ஒரு முழுமையான ஒரு பிளஸ்ஸிங்க ஆண்டவர் தரப்போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு ஒன்று கிடைக்க போகிறது. உன்னை ஊரார் எல்லாரும் அறிய போகிறார்கள். ஹல்லேலூயா. ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இதுவரைக்கும் உங்களுடைய உத்தமம் தேவனுக்கு மட்டும் தெரியும், தேவனுக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நான் நம்புறேன் சிலர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய உத்தமம் கர்த்தருக்கு தெரியும். உங்க உத்தமம் முதல்ல யாருக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல கர்த்தருக்கு தெரியணும். கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க உத்தமமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க நம்புங்க, அடுத்தது உங்களை கர்த்தர் உலக ஜனத்துக்கு முன்னாடி கர்த்தர் உத்தமமா கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இவங்க இந்த ரூத் சொல்றாங்கல்ல, வைராக்கியமா, மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்ன பிரிக்காது, நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தெய்வம் அப்படின்ற ஒரு பெரிய உத்தமம். பாருங்க எவ்வளவு பெரிய உத்தமம், எவ்வளவு பெரிய நல்ல பொண்ணு. ஆனா கர்த்தர் அதை பார்த்தார். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காமிக்கிறவங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அதனால இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க உங்க உத்தமத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு முன்னாடி உத்தமமா வாழுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா வாழுங்க. மனுஷனுக்கு முன்னாடி உத்தமமா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. மனுஷனுக்கு முன்னாடி உத்தமமா வாழ்ந்தா உயர்வில்லை. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீங்க அந்தரங்கத்தில் செய்யறத கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இரண்டாவதாக நம்முடைய தேவன், ஆமென், நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக நம்மை கர்த்தர் மீட்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ நாலாவதாக ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு 2 டபுள் ப்ரமோஷன், 2 மடங்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த காரியங்கள் நடப்பதற்கு கைகளை மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. இந்த வார்த்தை என்னுடைய தலையின் மேல அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே 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 ஸ்தோத்திரம் நடப்பதாக ராஜா, நடப்பதாக ராஜா, நடப்பதாக ராஜா. சொல்லுங்க, ஆண்டவரே முழு பலத்தோடு தகப்பனே, இந்த 4 ஆசீர்வாதம் என்னுடைய தலையின் மேல இருக்கட்டும், தலையின் மேல இருக்கட்டும், தலையின் மேல இருக்கட்டும். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்துல என் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். எனக்கு ஒரு நிறைவான பலனை எனக்கு தருகிற ஒரு தேவன், எனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு, எனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையை நான் பார்க்க போகிறேன், என்னுடைய ஊழியத்தில் ஒரு முழுமையை நான் பார்க்க போகிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்திலையும் இனி அறகுறையாய் அல்ல, இனி ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை என் தலைமையில நீங்க வைக்க போகிறதற்காக நன்றி அப்பா. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையை நான் பார்க்க போறேன். ஆண்டவரே, ஒரு நாள் கண்ணீர், ஒரு நாள் சஞ்சலம், ஒரு நாள் சிரிப்பு அப்படின்னு இல்லாம வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி, வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை திருப்தி ஆக்குகிற நல்ல கர்த்தர், திருப்தி ஆக்குகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா.